அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி தனியார் டெலிவரி ஊழியர் உட்பட இருவரிடம் 18 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட விவகாரத்தில் தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை புதிய பெருங்குளத்தூர் பாரதி அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் தினேஷ்குமார். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் டெலிவரி ஊழியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு இவருக்கு எலக்ட்ரிஷியன் கோபிநாத் என்பவர் அறிமுகமாக இருக்கிறார். அப்போது தினேஷ்குமார் தனது சகோதரர் சரவணன் என்பவருக்கு அரசு வேலை வாங்கி தருமாறு கேட்டிருக்கிறார். அப்போது கோபிநாத் தனது நண்பரான கிஷோர் என்பவரை தினேஷ்குமாருக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பின்னர் கிஷோர்குமார் அமர் பிரசாத் என்பவரிடம் விளைத்து சென்று இருவருக்கும் அழைத்து ஒரு சகோதர சரவணனுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. உடனே அமர் பிரசாத் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தனது சகோதரர் சசிகுமார் அலுவலக உதவியாளராக வேலை பார்த்து வருவதாகவும், அவருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பலரும் தெரியும் என்றும் பணம் கொடுத்தால் வேலை வாங்கி தருவார் என்று சசிகுமாரை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இதனை நம்பி தினேஷ்குமார் மற்றும் அவரது சகோதரர் சரவணன் இருவரும் கடந்த நவம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைத்து சசிகுமாரிடம் 18 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்ட கும்பல் நீண்ட நாட்கள் ஆகியும் வேலை வாங்கி தராமல், பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றி வந்ததால் பாதிக்கப்பட்ட தினேஷ்குமார், சரவணன் இருவரும் நேற்று முன்தினம் இது குறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் மற்றும் அவரது கூட்டாளிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்று வேலை வாங்கி தருவதாக இது போன்ற ஒரு கும்பல் பலர் சுற்றி வருவதாகவும் போலீசார் விசாரணை தெரிவித்திருப்பதாகவும், அந்த கும்பலில் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருவதாகவும், அந்த பணத்தை எப்படி கொடுத்திருக்கின்றனர், பணமாக கொடுக்கப்பட்டிருக்கதா அல்லது வங்கி பண பரிவர்த்தனை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் கோட்டூர்புரம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி தனியார் டெலிவரி ஊழியர் உட்பட இருவரிடம் 18 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட விவகாரத்தில் தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை புதிய பெருங்குளத்தூர் பாரதி அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் தினேஷ்குமார். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் டெலிவரி ஊழியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு இவருக்கு எலக்ட்ரிஷியன் கோபிநாத் என்பவர் அறிமுகமாக இருக்கிறார். அப்போது தினேஷ்குமார் தனது சகோதரர் சரவணன் என்பவருக்கு அரசு வேலை வாங்கி தருமாறு கேட்டிருக்கிறார். அப்போது கோபிநாத் தனது நண்பரான கிஷோர் என்பவரை தினேஷ்குமாருக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பின்னர் கிஷோர்குமார் அமர் பிரசாத் என்பவரிடம் விளைத்து சென்று இருவருக்கும் அழைத்து ஒரு சகோதர சரவணனுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. உடனே அமர் பிரசாத் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தனது சகோதரர் சசிகுமார் அலுவலக உதவியாளராக வேலை பார்த்து வருவதாகவும், அவருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பலரும் தெரியும் என்றும் பணம் கொடுத்தால் வேலை வாங்கி தருவார் என்று சசிகுமாரை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இதனை நம்பி தினேஷ்குமார் மற்றும் அவரது சகோதரர் சரவணன் இருவரும் கடந்த நவம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைத்து சசிகுமாரிடம் 18 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்ட கும்பல் நீண்ட நாட்கள் ஆகியும் வேலை வாங்கி தராமல், பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றி வந்ததால் பாதிக்கப்பட்ட தினேஷ்குமார், சரவணன் இருவரும் நேற்று முன்தினம் இது குறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் மற்றும் அவரது கூட்டாளிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்று வேலை வாங்கி தருவதாக இது போன்ற ஒரு கும்பல் பலர் சுற்றி வருவதாகவும் போலீசார் விசாரணை தெரிவித்திருப்பதாகவும், அந்த கும்பலில் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருவதாகவும், அந்த பணத்தை எப்படி கொடுத்திருக்கின்றனர், பணமாக கொடுக்கப்பட்டிருக்கதா அல்லது வங்கி பண பரிவர்த்தனை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் கோட்டூர்புரம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.